கோவாவில் 2வது நாள் நம்ம ஃபர்ஸ்ட் போன இடம் பாகா பீச். போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த பிரிட்ஜை பார்த்த உடனே நம்ம கேஆர்புரம் பெங்களூர் பிரிட்ஜ் தான் ஞாபகம் வந்துச்சு. ஜாலியான ரைடுக்கு பின்னாடி பாகா பீச் வந்து பார்த்தா அடே இது எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டி மாதிரிலடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சம்மரில் கோலாகலமாக இருக்கக்கூடிய இந்த பாகா பீச் இப்போ ரெய்னி சீசனுங்கிறனால இதனுடைய கரை எல்லாமே குப்பை ஒதுங்கி இருந்துச்சு. அதோட நம்ம நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ தண்ணி இருந்துச்சு. பாகா பீச் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து போன இடம் ஃபோர்ட் அகோடா ஜெயில் மியூசியம். இந்த ஜெயில் மியூசியம் தான் இருக்கிறதுலேயே எனக்கு பெஸ்ட்டாக ஃபீல் ஆச்சு அந்த அன்னைக்கு போனதுலேயே. வெளியேருந்து பார்க்கறக்கு அவ்வளோ ஒரு மெஜஸ்டிக்கான லுக், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது ஒரு இன்ட்ராக்டிவ் மியூசியம்ங்கிறனால நாமளுமே அதில் ஒரு பங்காக ஃபீல் பண்ணுவோம். அதோடவே நிறைய இடத்துல ஆடியோ நோட்ஸும் அவைலபிளாக இருக்கும். இந்த ஆடியோ நோட்ஸ் மூலமாக மறைக்கப்பட்ட எவ்வளவோ ஹிஸ்ட்ரியை பற்றி நமக்கு தெரிய வரும். மழை காலத்துக்கு பீச்சை விட கூட இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபோர்ட் மியூசியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்ததான் அங்கிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அகோடா ஃபோர்ட்டுக்கு போனோம். இது அப்பர் அகோடா ஃபோர்ட். நாங்கள் போகும்போதே 5 மணி ஆயிடுச்சு. அதனோட க்ளோசிங் டைம் 5:30ங்கிறனால அடுத்த நாள் தான் இந்த இடத்தையே ஃபுல்லாக பார்த்தோம்.